Hi friends, welcome to another video. Central government தரப்புல நம்ம எல்லாருக்குமே வந்து தீபாவளி போனஸ் ஆனதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தீபாவளி போனஸா என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சீங்கன்னா நம்மளுடைய டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா GST அப்படிங்கிற அந்த வரி விதிப்பானது வந்து போடப்பட்டிருந்துச்சு இல்லையா? ஸோ இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஸ்ட்ரக்சரை வந்து ரீவேம்ப் பண்ணியிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த ரீவேம்ப்டு GST ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளியிலிருந்து வந்து செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. தட் இஸ் ஃப்ரம் த மந்த் ஆஃப் அக்டோபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்ல வந்து என்ன ரீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ குரூப் ஆஃப் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் ஃப்ரம் வேரியஸ் ஸ்டேட்ஸ் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு மீட்டிங் ஆனதை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மீட்டிங்கில் வந்து நிறைய விஷயங்களை வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணதாக சொல்லப்படுது. ஸோ நம்ம வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு 4 ஸ்லாபாக வந்து நம்ம பே பண்ணிட்டு இருக்கிறோம் ஃபார் வேரியஸ் ப்ராடக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம அன்றாடம் வாங்கக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும், இல்லைனா கார்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து சில லக்ஸரி பொருட்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்லாப்ல வந்து GST வரி விதிப்பு ஆனது வந்து போடப்பட்டிருந்துச்சு இல்லையா? 5%, 12%, 18% அண்ட் 28% GSTs வந்து வேரியஸ் டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பே பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ அதை வந்து 2 ஸ்லாபாக வந்து கன்வெர்ட் ஆனதை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரீஸ்ட்ரக்சர் GSTயில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 12% அண்ட் 28% வந்து வரி விதிக்கிற அந்த இதை வந்து அவங்க வந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. 5% அண்ட் 18% இந்த 2 ஸ்லாப்ல தான் வந்து டாக்ஸ் ஆனதை வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எசென்ஷியல் இன்சூரன்ஸ் ஆனால் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம GST ஆனதை வந்து பே பண்ணியிருப்போம் அந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியமோட. ஸோ இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் அக்டோபர் 2025 இருந்து ஃபுல் எக்ஸம்ஷன் ஆஃப் GST ஃபார் 2 டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ், அதாவது வந்து ஹெல்த் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ்க்கு வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா 18% வந்து GST பே பண்ணுற மாதிரி இருக்குது ஃபார் ஹெல்த் இன்சூரன்ஸ். அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5% 4.5% வந்து நம்ம GST பே பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ இந்த ரெண்டுமே வந்து இப்போ ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட ஃபினான்ஸ் மினிஸ்டரான நிர்மலா சீதாராமன் அவங்க தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃபினான்ஷியல் அத்தாரிட்டிஸ் எல்லாருமே வந்து ஒரு மீட்டிங் ஆனது மேற்கொண்டு தான் இந்த ஒரு டிசிஷன் ஆனதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் வந்து GST கவுன்சில் கிட்ட இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து டிரான்ஸ்ஃபர் செய்யப்படும். அண்ட் GST கவுன்சில் வந்து இது அப்ரூவல் ஆனதை வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா ஃப்ரம் அக்டோபர், அதாவது வந்து தீபாவளியிலிருந்து இந்த ஒரு ரீஸ்ட்ரக்சர்டான GST வந்து அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், 5% GST வரி விதிப்பானது எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் காமோடிட்டிஸ், ஸ்மால் அப்பரல், ஃபுட்வேர்ஸ், ஹவுஸ் ஹோல்ட் ஸ்டேபிள்ஸ் லைக் டீ, சுகர், ஆயில், எசென்ஷியல் மெடிசன்ஸ், அப்புறம் வந்து மொபிலிட்டி எய்ட்ஸ், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5% GST ஆனது வந்து போடப்படும் சொல்லியிருக்காங்க. அண்ட் 18% GST வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பர்சனல் கேர் ஐட்டம்ஸ், ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், பெவரேஜஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அப்ளையன்சஸ், இன்சூரன்ஸ் எக்ஸப்ட் ஃபார் ஹெல்த் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ், இண்டஸ்ட்ரியல் அண்ட் எலக்ட்ரானிக் கூட்ஸ். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 18% GST ஆனது வந்து போடப்படும் சொல்லியிருக்காங்க.